Hello students, welcome to Solve Via Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard Maxல exercise 1.6ல second sum. Find the value of k for which the equations இந்த மூணு have no solution, unique solution, infinite solution. ஸோ நம்மளுக்கு இதிலேயே கேக்கு 3 வேல்யூ வரும். என்னென்ன வேல்யூ அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏபி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் இதோட கோஎஃபிஷியன்ஸை நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு k -2 1 1 1 minus 2k 1 minus 2 1 minus 2k 1. ஸோ இதுதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸு. இதை நம்ம ரோ ரிடக்ஷன் மெத்தட் மூலயமா ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரோ 3ஐயும் ரோ 1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். ஏன்னா மைனஸ் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நான் அப்படி பண்ணுறேன். மீதி எல்லாமே நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரோ 1ஐயும் ரோ 3ஐயும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், வேறு எதுவும் மாற்றலை. இப்போ நம்ம ரோ ரிடக்ஷன் மூலயமா ஒன்றொன்றையாக ரெடியூஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை நான் அப்படியே எழுதிக்கிறேன். மீதி எல்லா ரோவையும் நம்ம ஃபர்ஸ்ட் ரோ வச்சு மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ரோவை நான் எழுதிக்கிறேன். தென் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ரோ எழுதிட்டு நான் அதுக்கு சைன் சேஞ்ச் போட்டுக்கிறேன். ஸோ என்னாகும், இது 0, இது -2k + 2 2 - 2k, இது 1 - k, இது -3. ஸோ இதுதான் செகண்ட் ரோ. ஸோ 0 2 - 2k 1 - k அப்புறம் -3. என்ன பண்ணியிருக்கோம், ரோ 2க்கு பதிலாக ரோ 2 மைனஸ் ரோ 1 பண்ணியிருக்கோம். அடுத்து சிமிலராக தேர்ட் ரோ எழுதுகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ வச்சு பண்ண போகிறோம். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை கேஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், k -2k k² kன்னு ஆகும். இப்போ இதுக்கு நம்ம மைனஸ் சைன் போட போகிறோம். அதாவது நம்ம மைனஸ் பண்ணுறோம், ஸோ எல்லாத்துக்கும் சைன் மாறிடும். அப்போ என்ன வரும், இது 0, இது 2k - 2 1 - k² 1 - k வரும். ஸோ அதுதான் தேர்ட் ரோ. 0 2k - 2 1 - k² 1 - k. அவ்வளோதான். ஸோ இப்போ R3 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேம் R3 - k × R1 பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தேர்ட் ரோவில் இருக்கிற இதை மட்டும்தான் இது பண்ணணும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ தேர்ட் ரோவை நம்ம இது பண்ணுறதுக்காண்டி நான் இந்த ரோவையும் ஆட் பண்ண போகிறேன். அதாவது 0 2k - 2 1 - k² 1 - k. இதையும் இப்போ செகண்ட் ரோவையும், ஸோ 0 2 - 2k 1 - k -3. இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது 0 ஆகும். இது 2 - k k² வரும். இங்கே நம்மளுக்கு -2 - k வரும். ஸோ இது நம்ம எழுதிக்கலாம். 0 0 2 - k k² -2 - k. ஸோ இதுதான் ரோ 3. என்ன பண்ணியிருக்கோம், ரோ 3 + ரோ 2 பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணி எழுதலான்னா, இந்த ஒரு இதிலேருந்தும் நம்ம காமனாக மைனஸை எடுத்து எழுதிடலாம். அப்போ என்ன வரும், 1 - 2k 1 0 2 - 2k 1 - k -3 0 0 k² + k -2 ஆகும். இங்கே k + 2 அப்படின்னு ஆகும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ரோ 3ஐ மட்டும் ரோ 3 அப்படின்னு மாற்றிட்டேன். இப்போ இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணி இதோட ஃபேக்டர்ஸாக எழுத போகிறேன். இப்போ என்ன வரும்னா 1 - 2k 1 0 2 - 2k 1 - k -3. ஸோ 0 0 இதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா k + 2வும்
கே மைனஸ் 1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் இது கிடைக்கும். ஸோ மீதி எல்லாத்தையும் நான் அப்படியே அடிக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் நான் எதுவுமே மாற்றலை. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கேவோட வேல்யூ என்னவாக இருந்தால் நமக்கு வந்து நோ சொல்யூஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ சொல்யூஷன் வரணும்னா அதோட கண்டிஷன் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் பியும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி இப்படி இருக்கணும். என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இப்படி ஆகும்? கே இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே நம்மளுக்கு 1 ஆகிடும். 1 மைனஸ் 1 0, இந்த 3 0 ஆகிடும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2, ஆனால் ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ கேவோட வேல்யூ இங்கே 1. சிமிலராக அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? யூனிக் சொல்யூஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. யூனிக் சொல்யூஷன் வேணும்னா அதோட கண்டிஷன் என்ன? ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு 3 இருக்கணும். அப்போ இங்கே நம்மளுக்கு எங்கேயுமே 0 வரக்கூடாது. இங்கேயும் 0 வரக்கூடாது, இங்கேயும் 0 வரக்கூடாது. அப்போ கேவோட வேல்யூ என்னவாக இருக்கணும்? கேவோட வேல்யூ 1 இருக்கக்கூடாது. இருந்தால் நம்மளுக்கு நோ சொல்யூஷன் ஆகிடும். அதே மாதிரி சிமிலராக கேவோட வேல்யூ -2 இருக்கக்கூடாது. -2 இருந்தாலும் இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ஃபைனலாக இன்ஃபைனைட் சொல்யூஷன். இன்ஃபைனைட் வரணும்னா அதோட கண்டிஷன் என்ன? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் அது வந்து லெஸ் தேன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருக்கணும். அதாவது அது வந்து லெஸ் தேன் 3 இருக்கணும். அப்போ இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆனால் நம்மளுக்கு இது கிடைக்கும். இங்கே நான் ஒரு வேளை 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா, அதாவது -2 சப்ஸ்டியூட் பண்ணால் இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். அப்போ இந்த ரோ ஃபுல்லாக நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ அப்போ k is equal to -2. இங்கே நாட் ஈக்குவல் டு இங்கே பண்ணால் நம்மளுக்கு இன்ஃபைனைட் வேல்யூஸ் வந்துடும்.